வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி பொடி செய்முறை ரெசிபி பார்ப்போம். அதுக்கு தேவையானது சின்ன பாக்கெட்டுக்கு 2 பாக்கெட் எள் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக பூண்டு, ஒரு 2 முழு பூண்டு பிச்சு வச்சுருக்கேன் தனியாக, தோலோடு தான். வறுத்து எடுத்துக்கலாம் ஒன்று ஒன்றா. ஃபஸ்ட்டு எள்ளை வறுத்து எடுத்துக்கிறேன் நான். அது வறுத்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு தட்டில் தட்டி ஆற வைக்கிறதுக்காக அதுலேயே எல்லாத்தையும் வறுத்து போட்டுப்போம். அதுக்கப்புறம் வேர்க்கடலை அது கொஞ்சமாக எடுத்து வறுத்துக்கலாம். வறுத்து அதையும் தட்டிக்கலாம். அப்புறம் காஞ்ச மிளகா ஒரு 6-7 காஞ்ச மிளகா நமக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கு மட்டும் நான் லைட்டாக எண்ணெய் ஊற்றி தான் வறுத்தேன். அதுக்கப்புறம் பூண்டை வறுத்து எடுத்துக்கலாம். தோலை உரிக்காமையே இருந்தால் நல்லா தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். இப்படியே ஒரு பிளேட்டில் தட்டி வைக்கணும் எல்லாத்தையும். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு நமக்கு கொஞ்சமாக எடுத்துருக்கேன். அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதையும் ஒரு அந்த பிளேட்லேயே மாற்றி எல்லாத்தையும் நல்லா ஆற வைக்கிறதுக்காக வெயிட் பண்ணலாம். அப்புறம் லைட்டாக எண்ணெய் விட்டு கருவேப்பிலை மட்டும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை ஆப்ஷனல் தான், ஏன்னா சாப்பாட்டில் தாளிக்கும் பொழுது யாரும் சாப்பிட மாட்டாங்க, அதனால் பவுடராக வச்சு சாப்பிட்டுக்கலாம். அடுத்து கொஞ்சமாக உளுந்து ஃப்ரெண்ட்ஸ், அதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்து தட்டில் ஆற வச்சு காயத்தூள் அது கூடவே லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பும் அதில் ஆட் பண்ணி அப்படியே ஆற விடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஆறுனதும் மேலே நம்ம இது தேவையான உப்பு ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். காயத்தூள் அப்படியே போட்டுக்க வேண்டியது தான் லைட்டாக போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை நல்லா ஆற வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா பவுடராக நமக்கு எவ்வளோ பவுடராக தேவையோ அதை அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.